மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது நாடாளுமன்ற மக்களவையின் ஒரு உறுப்பினர். இவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன? அதாவது இத்தனை கோடி மக்கள் நம்மளை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்ம அந்த நாடாளுமன்றத்துல போய் உருப்படியா மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை அவங்களுக்கு ஆதரவா நின்று குரல் கொடுத்து சண்டை போட்டாவது அதை நடத்தி காட்டணும். இதான் இவங்களுடைய கோர் ஜாபே. நம்மளும் ஒரு 40 உருப்படிகளை தமிழ்நாட்டில இருந்து அனுப்பியிருக்கோமே அங்க. ஐயோ 40க்கு 40 அங்க போய் சமோசாவும் மிக்சரும் தின்னுட்டு தூங்க தான் லாய்க்கு, இல்லைன்னா 4 பேர் காரி துப்புற மாதிரி அவமானப்படதான் லாய்க்கு. ஆனா இந்த டம்மி பீஸுங்க மத்தியில ஒரு சூப்பர் பீஸ் ஒருத்தர் இருக்காரு. அவருமே ஆப்போசிஷன் எம்பி தான். அவரு பேர் ராகவ். இவர் பல விஷயங்களை, மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை மக்களவையில ஒரு மக்கள் பிரதிநிதியா குரல் கொடுத்திருக்காரு. அதுல ஒண்ணுதான் ரீசெண்ட் இந்த டெலிகாம், அதாவது ரீசார்ஜ் பண்ணலன்னா இன்கமிங் ஸ்டாப் பண்றாங்கல்ல, அது சம்பந்தமா அவர் ஆளும் பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்தாரு. அதை நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா பதிவு பண்ணியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்திருந்தீங்க. நிறைய பேர் இவர் இன்னும் என்ன பேசியிருக்காருன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருந்தீங்க. அதே ஆவலோட உங்களுக்காக நாங்க டீடைல் வீடியோ பண்ணியிருக்கோம். அவர் என்னென்ன இன்னும் இந்த கவர்மெண்ட் எதிர்த்து கேட்டிருக்காருன்னு உங்களுக்கு தெரியணுமா? கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எம்பி ராகவ் இருக்காரு. இவர் சாதாரண மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கிடையாதுங்க. இவர் அப்படியாப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். ரொம்ப தெளிவான, ரொம்ப லாங் விஷன் கொண்ட ஒரு மனுஷங்க. அது மட்டும் இல்லாம நல்ல லிட்ரேட், படிச்சவர், டெல்லியை சார்ந்தவர். இவர் பல விஷயங்கள் நாடாளுமன்றத்துல, குறிப்பா மக்களவையில மக்களின் குரலா ஒலிக்க செஞ்சிருக்காரு. அதுல என்ன கவர்ந்த சில விஷயங்களை பத்தி மட்டும் தான் இதுல பார்க்க போறோம். அதுலயும் அவர் கேட்ட சில விஷயங்கள் ஆளும் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு உள்ள மரண பீதியை கொடுத்துருக்கா பாருங்களேன். அதுல அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஏர்போர்ட்ல வெளியே மார்க்கெட்ல 20 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு சாதாரண தண்ணி பாட்டில் கூட 100ல இருந்து 150 ரூபாய்க்கு கொடுக்கப்படுது. ஒரு டீ குடிக்கணும்னா கூட 250 ரூபாய் செலவாகுது. ஒரு சமோசா சாப்பிடணும்னா கூட 350 ரூபாயில இருந்து 400 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. அப்போ ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஏர்லைன்ஸை யூஸ் பண்ற ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன் அங்க ஒரு பசிக்கு சாயா கூட குடிக்க பயப்படுறான், தண்ணியை குடிச்சு வயிறு நினைக்கிறான். இதுக்கு உங்க கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்குது? எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து இன்னும் இந்த வேலையை குறைக்க நீங்க முயற்சி பண்ணலாமே. அது மட்டுமா, ஏர்போர்ட்டுக்கு வெளியே உங்களுக்கு சாதகமான நிறுவனங்களுக்கு மட்டும்தான் அந்த பார்க்கிங் கான்ட்ராக்டை கொடுக்குறீங்க. அவங்க அதுல 1 மணி நேரத்துக்கு 250 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு சார்ஜ் பண்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ஓலா, உபேர், டாக்ஸி இங்க ரைடு புக் பண்ணாலும் இவங்க அந்த பார்க்கிங் சார்ஜையும் இன்க்ளூட் பண்ணி அந்த ரைடு சார்ஜ்ல பே பண்றாங்க. இது நடுத்தர வர்க்கத்துக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாக்குது அப்படின்னு பேசியிருக்காரு. சரியான கேள்வி. யாருமே இதை பத்தி யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அது அவளை நுணுக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணி விளக்கத்தோட சொல்றாரு. பாத்தீங்களா? இவரு பிஎம்ஆ இருந்தா போதுங்க, நாடு விளங்கிரும். கடைசி ஒண்ணு கேட்கிறாரு பாருங்க. 1 கிலோ பேக்கேஜஸ்ல எக்ஸிட், அதாவது கூட ஆனா கூட எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் சார்ஜ் போடுறாங்களே, எத்தனை ஃபிளைட் கேன்சல் ஆகுது, எத்தனை ஃபிளைட் டிலே ஆகுது, இதனால நாங்க தக்க சமயத்துக்கு அந்த இடத்துக்கு போக முடியாம தவிக்கிறோமே, அப்ப எங்களுக்கு என்ன இழப்பீடு கொடுக்குறாங்க, எங்களுக்கு என்ன காம்போசிஷன் கொடுக்குறாங்க? சரியான கேள்விங்க. அதாவது கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கும் இந்த கார்ப்பரேட்டுக்கு கைகூலியே செயல்படுற இந்த அரசாங்கத்துக்கும் நாக்கை இழுத்து வச்சா இருக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அடுத்ததான் எங்கதான் வராரு? டாக்ஸ்க்கு வராருங்க. அதாவது இந்த அரசாங்கம் வரி போடுறத பத்தி வரி வரியா புட்டு வைக்கிறாரு பாருங்க. நான் 10 ரூபாய் சம்பாதிக்கிறேங்க, அதுல 3 ரூபாவை நான் இன்கம் டாக்ஸ், அதாவது வருமான வரியா கொடுக்குறேன். சரி, சிட்டிசனா அதை கடமைன்னு வச்சுக்குவோம். அதுல 1.5 ரூபாயில இருந்து 2 ரூபாவை கேபிட்டல் கெயினுக்கு தரேன். அதுவும் என் கடமை தான், என் நாட்டு வளர்ச்சி பணிக்கு நான் கொடுக்குறேன். சரி, கடைசியா ஜிஎஸ்டி, குட் சர்வீஸ் டாக்ஸ்க்கும் நான் 3ல இருந்து 4 ரூபாய் கொடுக்குறேங்க. அப்போ ஒரு 10 ரூபாயில என்கிட்ட எவ்வளவு மிச்சம் வருது? 4 ரூபாய். அப்படி ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டா 4 மாசம் வருமானம் தான் என்கிட்ட இருக்கு. நீங்க இவ்வளவு வசூலிக்கிறீங்கல்ல, தப்பு இல்ல. அதுக்கு ஏத்தாப்புல எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க? ப்ராப்பரான ஹெல்த் கேர் தர முடியுதா? கிடையாது. ப்ராப்பரான டிரான்ஸ்போர்ட் இருக்கா? கிடையாது. நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? கிடையவே கிடையாது. மற்ற ஐரோப்பியன் கண்ட்ரிஸும் இந்த மாதிரி தான் ஹை டாக்ஸ் ரெஜிம் வசூல் பண்றாங்க, லைக் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்கா, இவங்க எல்லாருமே. ஆனா அங்க அதுக்கு ஏத்த மாதிரி சிட்டிசன்ஷிப்க்கு பல நல்ல விஷயங்களும் செய்யப்படுது, அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்ததுக்கு. இங்க அப்படி ஒண்ணுமே இல்லையே. வரின்னு போட்டு மக்களோட ரத்தத்தை மட்டும்தான் உறிஞ்சி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆனா ஒண்ணு, இந்த கவர்மெண்ட் இவர் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் பண்ணலதான். ஏன் நம்ம தமிழ்நாட்டிலே இன்குபேட் பாக்ஸ்ல வச்சிருந்த ஒரு குழந்தைய எலி கடிச்ச விஷயம் இங்க அரங்கேறிருக்கு. அந்த அளவுக்கு சுகாதாரம் இல்லாம இருக்கு நம்ம அரசாங்க மருத்துவமனைகள். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ரோட்வேஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்றாங்க.
ஆனா அந்த ரயில்வேஸ்ல வந்து எப்படிதான் பண்றாங்க, இந்த இடிஞ்சு போன என் வீட்டை உள்ளுக்குள்ள சரி பண்ணாம மேல மட்டும் பெயிண்ட் அடிச்சு நானும் கெத்தா வாழ்றேன்னு காட்டுற மாதிரி இந்த புல்லட் ட்ரெயின், இந்த வந்தே பாரத் இதெல்லாம் பண்றது தப்பு இல்லை. ஆனா முதல்ல அடிப்படை தேவை. இன்னமும் வட மாநில மக்கள் நீங்க போனீங்கன்னா கூட்ட ரஷ்ஷை கண்ட்ரோல் பண்ண முடியல, கக்கூஸ்ல உட்காந்து டிராவல் பண்றாங்க. அடிப்படை மூல சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்க்கலாம். அடுத்ததா இவர் எந்த கேள்வி கேட்கிறாரு, எங்க வராரு பாருங்க. அதாவது நம்ம ஓடி ஆடி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்குங்க? வயிற்றுக்கு தான். சோ அப்படியாப்பட்ட சாப்பாடுல உள்ள தரத்தை பத்தி கேட்கிறாரு பாருங்க கேள்வி. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு தேதிக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கினா கூட அதுல யூரியா கலப்படமா இருக்கு. ஒரு பன்னீர் வாங்க போனா கூட அதுல ஸ்டார்ச்சும் சோடாவும் கலப்படமா இருக்கு. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா கூட அதுல டிடர்ஜென்ட் கலப்படமா இருக்கு. வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் வாங்கினா கூட அதுல ஆக்சிடோசின் கலப்படமா இருக்கு. இவ்வளவு ஏன் சிக்கன் வாங்க போனா கூட அதுல அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் கலப்படமா இருக்கு. ஃப்ரூட்ஸ் வாங்கினா அதுல சிந்தட்டிக் பிளேவரும் ஆர்டிபிஷியல் கலரும் தான் கலப்படமா இருக்கு. கடைசியா ஒன்று சொல்றாரு, நம்ம டீ குடிக்கிறோம் டீ தூள், அதுல கூட சிந்தட்டிக் கலர் தான் கலப்படமா இருக்குன்னு சொல்றாரு. சோ கடைசியா உருக்கமா ஒண்ணு கேட்கிறாரு, என்ன தெரியுமா? ஒரு தாய் தான் மகனுக்கு பாசமா அந்த பாலை கொடுக்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்க, என் புள்ள இதுல கால்சியம் அது இதுன்னு இருக்கு, ரொம்ப ஆரோக்கியமா வளருவான் அப்படின்னு. ஆனா இந்த பாலை கொடுத்தா கண்டிப்பா அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். அது மட்டும் இல்லாம ஒரு ரிசர்ச், ஒரு சென்செக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி கலப்படம் உள்ள சாப்பாடா மேல்நாட்டுல மற்ற அயல் நாடுகள்ல ஒரு மிருகத்துக்கு கூட கொடுக்க மாட்டாங்களாம். அப்படியாப்பட்ட சாப்பாடை தான், கலப்படம் கலந்த சாப்பாடை தான் நம்ம அன்றாடம் இன்னைக்கு உட்கொண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப உருக்கமா கேட்கிறாருங்க. எனக்கு என்ன கேட்க தோணுதுன்னா, நீங்க உங்களுடைய இந்துத்துவ கொள்கையை முன்னிறுத்தி கோயில் பக்கம் மாட்டுக்கறி விற்க கூடாது, எவனும் மாமிசம் சாப்பிடக்கூடாது, இதுக்கெல்லாம் அழுத்தம் கொடுக்க தெரியுதுல்ல. உங்களையே நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு, ஏன் உங்க ஆளுங்களுக்கு வெஜிடபிள்ல தரமான சாப்பாடை கலப்படம் இல்லாம உங்களால கொடுக்க முடியலையே, இதான் நீங்க ஆட்சி நடத்துற லட்சணமா? இப்ப கடைசியா ரீசெண்டா அவர் மக்களவையில ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அது என்ன தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்தினாரு, ஓட்சோரி ஓட்சோரி அப்படின்னு பிஜேபி கவர்மெண்ட்டை ஓரமா ஒதுக்கிடலாம் நினைச்சாரு. ஆனா கடைசியில அதை நிரூபிக்க முடியாம அவர் தான் இப்ப அட்ரஸ் தெரியாம ஒதுங்கி போய் உட்கார்ந்துருக்காரு. அதை அடிப்படையா கொண்டு கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி. அதாவது ஒரு விவசாயி யூரியா வாங்க போனா கூட அங்க ஆதார் கார்டு ஃபிங்கர் பிரிண்ட் தேவைப்படுது. ஒரு பென்ஷனர் பென்ஷன் வாங்கினாலும் பேங்க்ல ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கிறாங்க. ரேஷன் கடையில் போய் ரேஷன் பொருட்கள் வாங்கினாலும் ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுக்கிறாங்க. ஏன் நம்ம எலெக்ஷன்ல, அதாவது ஓட்டு போடும் போது ஃபிங்கர் பிரிண்ட் அடிப்படையாக கொண்டு ஒரு புதுவிதமான டெக்னாலஜியை ஏன் கண்டுபிடிக்க கூடாது? இது மூலமா இந்த ஓட்சோரி, அதாவது கள்ள ஓட்டை தடுக்கலாம் அப்படின்னு சூப்பரா ஒரு டிமாண்டை மக்களவையில பிரதிநிதியா முன்னிறுத்திருக்காரு. இதுல இருந்து என்ன புரிய வருது? ராகுல் காந்தி மாதிரியான ஆட்கள் வெறும் குற்றத்தை கண்டுபிடிச்சு அதை நிரூபிச்சும் தொலைக்க முடியாம, அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனும் கண்டுபிடிக்க முடியாம, வெறும் எதிர்கட்சி தலைவரா தனக்கு தேவையான ஓட் பேங்கிங் ஆதாயத்தை தேடுற ஒரு எதிர்கட்சி தலைவனுக்கும் உண்மையிலே அடிப்படையில மக்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜனநாயக ரீதியான சொல்யூஷனை கண்டுபிடிக்க ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு உள்ள வித்தியாசம் தான் இது. இதான் எம்பி ராகவ் சட்டா மக்களவையில மக்கள் பிரதிநிதியா கேட்ட கேள்விகள். இதே சிந்தனையோட ஒரு நாட்டை ஆள்ற தலைவனும் அதுக்கு பக்கபலமா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா எம்பிகளும் செயல்பட்டா நம்ம நாடு என்னைக்கோ சொர்க்க பூமி ஆயிரும். ஆனா கண்டிப்பா அதை அவங்க செய்யவே மாட்டாங்க. ஏன் போற பார்க்க பார்த்தா இவரையுமே செய்ய விடாம தடுப்பாங்க. ஏன்னா இதை வச்சுதான் நம்ம சர்க்கார் படத்தை சொன்ன மாதிரி அவங்க காலாகாலமா அரசியலை பண்ணிக்கிட்டு வராங்க. சோ அவர் கேட்ட விஷயங்கள்ல சிலது என்ன இன்ஸ்பயர்ட் ஆகி எனக்கும் ஒண்ணு கேட்கணும்னு தோணுது. என்னன்னா, சினிமாலையும், அதாவது சினிமா தியேட்டர்களையும் இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்கு. நீங்க கேட்கலாம், சினிமா வந்து அடிப்படையிலேயே ஒரு பொழுதுபோக்குன்னு. பட் இன்னைக்கு நம்ம வாழ்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்க்கு சினிமான்ற ஒரு பொழுதுபோக்கு கண்டிப்பா தேவை. என்டர்டெயின்மெண்ட் மனுஷ வாழ்க்கைக்கு தேவை. 3 மணி நேரம். ஏன் என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸும் கவர்மெண்ட் வாங்க தானே செய்யறாங்க. அங்கேயுமே ஒரு தண்ணி பாட்டிலும் சரி, ஒரு பாப்கார்னும் சரி 300-400 ரூபாய்க்கு மேல விற்கப்படுது. அப்போ ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் தன் ஃபேமிலியை கூப்பிட்டு போறானா, அவனால அதை வாங்கி கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான். வெளியே வந்து அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி தரான். ஸோ எனக்கு தோணிச்சு, நான் கேட்டுட்டேன். அதே மாதிரி ஒரு மக்களா உங்களுக்கு உங்க பிரச்சனையை இன்னும் என்னென்ன பார்லிமெண்ட்ல கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்றேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க, ஃபாலோ பண்ணிருங்க.